வெல்கம் டு டிஸ்பிளின் அகாடமி. ஓகே, ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ குரூப் டி எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, என்ன கேஸ் போயிட்டு இருக்கு சரியா? ஏன்னா நேற்று நம்ம 2-3 நாள் நம்ம லைவ் செஷன்ல நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. சார் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுமா, போஸ்ட்போன் ஆகுமா, போஸ்ட்போன் ஆகுமா, போஸ்ட்போன் ஆகுமா, மேபி 20% சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா? அதை ஆனால் நேற்று என்ன அப்படின்னா, நேற்று நடந்த கேஸ், அதாவது இது ரிலேட்டடா உள்ள கேசஸ், குரூப் டி எக்ஸாமை தள்ளி போடுங்க அப்படின்னு சொன்ன கேசஸ் வந்து டெல்லி ஹைகோர்ட் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். எப்படி எக்ஸாம் தள்ளி போகுமா, தள்ளி போகாதா அப்படிங்கிறத பத்தி தான் சரியா? ஸோ வெரி சிம்பிள். ஸோ என்ன அப்படின்னா, நேற்று நடந்த இதுல வந்து என்ன அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த கேஸுடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப சரிங்களா, அந்த கேஸுடைய பேக்ரவுண்ட் சொல்லி பாக்குறப்ப தீர்ப்பாணையம் சொல்லுவாங்க இல்லையா, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் அப்படிம்பாங்க சரிங்களா? அந்த தீர்ப்பாணையத்துல முதல் கேஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி எக்ஸாம் தள்ளி போடுங்க, குரூப் டி எக்ஸாம். ஐ மீன் அந்த இதுல வந்து ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள், யாரை எடுக்கணும் யாரை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அது ஒரு மெயினான, அது பெரிய கேஸ். பட் இப்போ இந்த குரூப் டி எக்ஸாம்கானதை மட்டும் நான் அதுல இருந்து ஒரு சின்ன பார்ட்டை மட்டும் எடுத்துக்கிறேன். அதுல கொடுத்துருக்காங்க சரியா. யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நிரஞ்சன் குமார். அவர் தான் என்ன அப்படின்னா, அவர் தான் ஒரு ஆக்டிவிட்டிஸ் மாதிரி அது எல்லாம் சேர்ந்து இந்த குரூப் டி கேட்டிருக்காங்க சரியா. கேட்டுட்டு பின்னர் இந்த கேஸ் எங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டெல்லி உயர் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்தனர். ஃபர்ஸ்ட் எங்க இருக்கு, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தீர்ப்பாணையம் ட்ரிபுனல், அந்த தீர்ப்பாணையத்துல இந்த கேஸ் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல எனக்கு ஜட்ஜ்மெண்ட் வரல ஓகேங்களா. ஆனா திரும்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, டெல்லி இங்க ஹை கோர்ட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க, அதை மாத்திருக்காங்க. அதோட நம்பர் தான் கொடுத்துருக்கு. நீங்க அபிஷியல் வெப்சைட்ல போய் பார்த்து எடுத்தாலே தெரிஞ்சிடும். பட் அவ்வளவு தூரம் தேவையில்லை, நம்மளே எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் சரியா. அப்ப இதுக்கு முன்னாடி நீதிமன்றத்தின் முன்னாடி என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, மார்ச் 6ஆம் தேதி, இந்த 2025 மார்ச் 6ஆம் தேதி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அன்னைக்கு உள்ள ஹை கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு இடைக்கால உத்தரவை என்ன பண்ணிருக்காங்க, பிறப்பித்தது சரியா. அதாவது என்ன அப்படின்னா, அடுத்த விசாரணை வரை எந்த ஆட்சேர்ப்பும் நடைபெறாது என்று நீதிமன்றத்தில் உறுதியளித்தனர். யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, ரயில்வே துறைக்கு ஒரு சார்பா ஒரு வழக்கறிஞர் வாதாடி இருப்பார் இல்லையா. ஏன்னா அங்க வந்து ஹைகோர்ட்ல ரயில்வே துறைக்கு சார்பா ஒரு வழக்கறிஞர் வாதாடி இருப்பாரு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அந்த இடைக்கால தடை வந்து விதிக்கிறாங்க. அப்ப அவங்க ஒரு உறுதிமொழி மாதிரி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட் முடிகிற வரைக்கும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், அடுத்த விசாரணை வரை எந்த ஆட்சேர்ப்பும் ரெக்ரூட்மெண்ட் நடைபெறாது என்று நீதிமன்றத்தில் உறுதியளித்தனர். ஓகேங்களா, என்ன நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுல வந்து நான் என்ன பண்ணிட்டோம், ரயில்வேக்காரங்க அந்த மாதிரி எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஜூலை 28, 2025 அன்று உயர் நீதிமன்றம் அந்த வழக்கை முடித்து வைக்கும் போது, ஓகேங்களா, அதாவது என்ன அப்படின்னா, அதுல வந்து அந்த கோர்ட் கேஸ் முடிஞ்சிருச்சு. ஆனா அப்ப அகைன் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ரயில்வே அளித்த உறுதிமொழி மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் வழக்கு, அதாவது சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபுனல் இருக்கு இல்லையா, இங்க ஹைகோர்ட்ல உங்களுக்கு தீர்ப்பு வந்துருச்சு. ஆனா அந்த தீர்ப்பாணையத்துல வர வரைக்கும் நல்லா பாருங்க, மத்திய நிர்வாக தீர்ப்பாயத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும் வரை தொடரும். என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்த உறுதிமொழி, என்ன உறுதிமொழி கொடுத்தாங்க, நாங்க இனிமே ரெக்ரூட்மெண்ட் இந்த விஷயமா இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது வந்து தொடரும் சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க, ஜூலை 28மே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஜூலை 28ல அந்த கேஸ் முடிக்கிறப்பையும் சொல்லியிருக்காங்க, இந்த தீர்ப்பாணையத்துல தீர்ப்பு வர வரைக்கும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் நடத்த மாட்டோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப செப்டம்பர் 8 தான் திரும்ப பஞ்சாயத்து. ஓகேங்களா, செப்டம்பர் 8ல திரும்ப என்ன பஞ்சாயத்துப்பா, தற்போதைய சிக்கல் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, செப்டம்பர் 8ஆம் தேதி ரயில்வே என்ன பண்ணிட்டாங்க, குரூப் டி எக்ஸாம் வந்து நடக்க போகுது. எப்ப இருந்து நடக்க போகுது, நவம்பர் 17ல இருந்து டிசம்பர் கடைசி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் என்ன ஆக போகுது, நடக்க போகுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ரயில்வே துறை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க, நீதிமன்றத்தில் அளித்த உறுதிமொழிக்கு மாறாக ரயில்வே ஆட்சேர்ப்பு வாரியம், ஓகேங்களா, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு செப்டம்பர் 8, 2025 ஒரு புதிய சுற்றறிக்கையை வெளியிட்டது. என்ன அப்படின்னா, நவம்பர் 17ல இருந்து டிசம்பர் கடைசி வரைக்கும் என்ன எடுக்க போறோம், டிசம்பர் குரூப் டி எக்ஸாம் நடத்த போறோம் அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டாங்க, ரயில்வே கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த இதை நோட்டிஃபையை பார்த்துட்டு அகைன் ஆல்ரெடி கோர்ட்ல கேஸ் போடுறவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு, அதாவது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நீதிமன்றத்துல இருந்து ஒரு 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 டைரக்ஷன்ஸோ இல்ல ஒரு ரிசல்ட்ஸோ சொல்றப்ப அதை மற்ற தேர்ப்பாணையங்களோ இல்ல யாரா இருந்தாலும் அதை மதிக்கல அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, அந்த கோர்ட்டுடைய கேஸ் நம்பர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, அந்த தேர்வு அறிவிப்புக்கு தடை விதிக்க வேண்டும் என்று கோரினர். என்ன, எந்த தேர்வுக்கு, குரூப் டி. எப்படி நீங்க அந்த தீர்ப்பாணையத்துல தீர்ப்பு வெளியே வரைக்கும் நீங்க எப்படி டேட் அனௌன்ஸ் பண்ணலாம், அதனால இதை நிறுத்தி வைங்க அப்படிங்கிறது இப்ப வந்து கேஸ். அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், பேக்ரவுண்டு என்ன நடந்துச்சு, இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு, செப்டம்பர் 8ஆம் தேதிக்கு அப்புறம் மறுபடியும் பஞ்சாயத்து வந்திருக்கு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, மறுபடி அகைன் ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டாங்க சரிங்களா. அப்ப நிறைய விஷயங்கள் நடந்தாலும் ரெண்டே பாயிண்ட் தான் நம்ம பார்க்க போறோம்.
நீதிமன்றத்தில் நடந்த வாதங்கள் பாக்குறப்ப ரயில்வே தரப்பு ஓகேங்களா, ரயில்வே வழக்கறிஞர் தரப்பு என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, ரயில்வே தரப்பு வழக்கறிஞர் இந்த தேர்வு அட்டவணை ஓகேங்களா, இந்த தேர்வு அட்டவணை நல்லா கவனிங்க, இந்த தேர்வு அட்டவணை தற்காலிகமானது, டென்டேட்டிவ் ஓகேங்களா. எல்லா நோட்டிபிகேஷன்ல என்ன கொடுப்பாங்க, டென்டேட்டிவ் டேட், டென்டேட்டிவ் நோட்டிபிகேஷன்ஸ், டென்டேட்டிவ் வேகன்சி. அதாவது என்ன அப்படின்னா இது தற்காலிகமானது, எப்போதுமாலும் மாற்றப்படலாம் அப்படிங்கிறது அர்த்தம். அப்ப என்ன சொல்லிட்டாரு, டென்டேட்டிவ் மட்டுமே என்று வாதிட்டார் ஓகேங்களா. அப்ப ரயில்வே தரப்புல இருந்து என்ன முன்னிறுத்துறாங்க, நீங்க உறுதிமொழியை நடத்தல, அதுக்கு மேல உறுதிமொழியை சொன்ன மாதிரி நீங்க டேட் வந்து அனௌன்ஸ் பண்றீங்க, அதுக்கு எதிரா அப்படின்னு கேட்கிறப்ப என்ன சொல்லிட்டாங்க, இது வந்து டென்டேட்டிவ் மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா மனுதாரர் தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கல, இது ஆட்சேர்ப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதி என்பதால் நீதிமன்ற உத்தரவை மீறிய செயல் என்று வாதிட்டார். ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டாங்க. சரியா, இது வந்து என்ன அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதானப்பா. குரூப் டி எக்ஸாம் எழுதுறாங்களே என்ன, நான் தான் அன்னைக்கு ஒரு செஷன்ல சொன்னேன் இல்லையா, இந்தியாவிலே நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய எக்ஸாம் என்ன அப்படின்னா குரூப் டி எக்ஸாம். யூபிஎஸ்சி சொல்லலாம், பட் அதுல போஸ்டிங் லெவல்ல பட் இங்க எவ்வளவு மெம்பர்ஸ் 1 கோடி பேருக்கு மேல அப்ளை பண்ணுவாங்க அப்படிங்கிற பட்சத்துல ரொம்ப கிளியரா பாயிண்ட் புடிச்சிட்டாங்க. இது ஆட்சேர்ப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதி என்பதால் நீதிமன்ற உத்தரவை மீறிய செயல் என்று வாதிட்டனர் மனுதாரர். அப்ப என்ன சொல்லிட்டாங்க, ரயில்வே வந்து டென்டேட்டிவ் விட்டாங்க, இவங்க மனுதாரர் சொல்லிட்டாங்க. இதை ரெண்டையும் கேட்டு சொல்றதுதானே ஒருத்தர் ஜட்ஜ் இருப்பாரு. ஓகே, அந்த ஜட்ஜ் என்ன யார் அப்படின்னா நமித்குமார் மிஸ்ரா. என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா 18 4 விஷயம் மெயினா சொல்லிட்டாங்க. என்ன அப்படின்னா ரயில்வே வெளியிட்ட சுற்றறிக்கை தற்காலிகமானது என்று கூறப்பட்டாலும் அது ஆட்சேர்ப்பு நடவடிக்கையை நோக்கிய ஒரு படிதான் என்று நீதிமன்றம் கருதியது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன அப்படின்னா ரயில்வே அட்வொகேட் சொன்ன விஷயத்த வந்து பொய் அப்படின்ட்டாங்க. ஐ மீன் பொய்ன்னு சொல்லல, ஏன்னா வார்த்தைகளை கரெக்டா யூஸ் பண்ணப்ப பொய்ன்னு சொல்லல, தற்காலிகமானது என்று கூறப்பட்டாலும் அது ஆட்சேர்ப்பு நடவடிக்கையை நோக்கியே ஒரு 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 படிதான், அதனால அது கண்டிப்பா நோட்டிபிகேஷன் உள்ளதா வரும் அப்படின்ட்டாங்க. ரெண்டாவது, ஆட்சேர்ப்பு நடத்தப்படாது என்று நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்ட உறுதிமொழி இன்னும் அமலில் உள்ளது. ஏன் அப்படின்னா இன்னும் அந்த தீர்ப்பாணையம் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல், அங்க இன்னும் இந்த கேஸுக்கான ஜட்ஜ்மெண்ட் வரல, அதனால என்ன சொல்றாங்க, இன்னும் அமலில் உள்ளது. மூணாவது, எனவே ரயில்வேயின் செப்டம்பர் 8 2025 தேதியிட்ட தேர்வு அறிவிப்பு சுற்றறிக்கை, அதாவது நவம்பர் 17 இருந்து டிசம்பர் 20 எக்ஸாம் நடக்கும், அந்த சுற்றறிக்கையை அடுத்த விசாரணை தேதி வரை இடைக்கால தடை, அடுத்த விசாரணை தேதி கரெக்டா பார்க்கணும்ப்பா. என்ன சொல்றாங்கன்னா அடுத்த விசாரணை தேதி வரை தான், கம்ப்ளீட்டா என்ன சொல்லல, எக்ஸாமை கேன்சல் சொல்லல, அடுத்த விசாரணை தேதி வரை இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. சரியா, இந்த வழக்கு தொடர்பான பதில் மனுவை தாக்கல் செய்யுமாறு ரயில்வே துறைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு உள்ளது. 4 விஷயம் நீங்க வந்து நோட்டிபிகேஷன் எடுக்கிறீங்க, அது வந்து நீங்க டென்டேட்டிவா சொன்னாலும் அது நோட்டிபிகேஷன் ரிலேட்டடா தான் ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா உங்களோட ஆல்ரெடி நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, உறுதிமொழி கொடுத்துருக்கீங்க நான் எக்ஸாம் நடத்த மாட்டோம்ட்டு, ஆனா நடத்துறீங்க. அப்ப மூணாவது என்ன அப்படின்னா அடுத்த கேஸ், அதாவது அடுத்த விசாரணை தேதி வரைக்கும் இதை வந்து தற்காலிகமா ஓகேங்களா ஒரு டெம்பரவரியா ஸ்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க, டெல்லி ஹைகோர்ட் சொல்றாங்க. நாலாவது, இது மேல் இந்த வழக்கு தொடர்பான பதில் மனுவை தாக்கல் செய்யுமாறு ரயில்வே துறைக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு உள்ளது. ஓகேங்களா, இந்த 4 விஷயம் தான் இது நடந்தது. அப்ப அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னா இந்த வழக்கின் அடுத்த விசாரணை அக்டோபர் 8 2025 அன்று நடைபெறும். ஓகேங்களா, அப்ப சிம்பிள். இப்ப நீங்க சொல்லியிருக்காங்க இதுல இருந்து ஒரு 18 நாள் கழிச்சு தான் விசாரணை நடக்க போகுது. ஆனா இந்த 18 நாள் நமக்கு அது எக்ஸாம் டேட் கன்ஃபார்ம் இல்லையான்னு தெரியாது. இந்த அக்டோபர் 8ல என்ன தீர்ப்பு வழங்குறாங்களோ அதை பொறுத்தே நமக்கு மாறும். சரிங்களா, அதை பொறுத்தே நமக்கு எக்ஸாம் நடக்கிறதோ நடக்காததோ இந்த அக்டோபர் 8ல நடக்கக்கூடிய விசாரணையின் படியே மாறும். பட் வெரி சிம்பிள்ங்க. சரியா, நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லிட்டே இருப்பாங்க இல்லையா, புலி வருதுன்ட்டு திடீர்னு ஒரு நாள் வந்துடும். அது மாதிரி எக்ஸாம் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க, நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. என்னைக்கா இருந்தாலும் எக்ஸாம் டேட் வரதான் போகுது, ஒரே எக்ஸாம் தான். ஸோ அப்போ உங்களுக்கு எக்ஸாம் தள்ளி போனா நிறைய விஷயங்களை ரிவிஷன் பண்ணலாம். சரிங்களா, அதே டேட்ல நடந்தாலும் இப்போ படிச்சுட்டு இருக்கலாம். இது உங்களுக்கு என்ன அப்படின்னா தேவையில்லாம நம்ம வந்து எக்ஸாம் டேட் தள்ளி போகுது அப்படின்னு என்ன சொன்னா சைக்கலாஜிக்கலா நம்ம என்ன ஆயிடுவோம் அப்படின்னா எக்ஸாம் டேட் தான் தள்ளி போயிடுதுல, தீபாவளி கழிச்சு நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணா போதும்பா, அடுத்த மாசம் தீபாவளி இருக்கு அப்படிங்கிற மாதிரி என்ன அப்படின்னா நம்மளுடைய பிளானரையே நம்ம என்ன பண்ணிட்டே இருப்போம், தள்ளி போட்டுட்டே இருப்போம். அதனால அந்த விஷயம் பண்ணாதீங்க. இந்த கேசஸ் வந்து நேற்று சொன்னது நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த அப்டேட் இருந்தாலும் நான் உங்களுக்கு நம்ம சேனல்ல கொடுத்துட்றேன். சரிங்களா, ஸோ கீப் ஆன் ஸ்டடிங், அது மட்டும் தான் நான் சொல்றேன். இந்த கேஸோட அப்டேட்ஸ் வந்து எக்ஸாம் தள்ளி போகுமா போகாது ரெண்டாவது தான், பட் கீப் ஆன் ஸ்டடிங். குரூப் டி வந்து படிச்சுட்டே இருங்க. இது ஒரு பக்கம் இன்னைக்கு கேஸ் இருந்தால் நேற்று பாத்தீங்கன்னா ஜேஇ நோட்டிபிகேஷனோட வேகன்சி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ப இன்னொரு 10-15 நாளுக்கு அப்புறம் என்டிபிசியோட வேகன்சி ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பண்றது அது ஒரு சைடு இருக்கட்டும். இது எல்லாமே குரூப் டிக்கு மட்டும் இது ஒரு சைடு. பட் எக்ஸாம்ங்கிறது கன்ஃபார்மா என்னைக்குனாலும் நடக்க தான் போகுது.
அது வரைக்கும் உங்களை தயார் பண்ணிக்கிட்டே இருக்கு ஓகேங்களா. எக்ஸாம் எழுதினா நான் பாஸ் பண்ணணும், 80 மார்க் எடுக்கணும், இல்ல நான் வந்து ஒரு அப்ரண்டிஸ் படிச்சிருக்கேன் 45 மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற உங்களை நீங்க தயார்படுத்திக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் எக்ஸாம் வந்து ஈஸியா நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஓகேங்களா. எக்ஸாம் வந்து ஈஸியா இருக்கிறதும் ஹார்டா இருக்கிறதும் உங்க கையில. சரிங்களா. எக்ஸாம் வைக்கிறது ரயில்வே கையில. அவ்வளவுதான் சிம்பிள். இதுக்கு நடுவுல இந்த கோர்ட்டுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஓகேங்களா. சரி, அடுத்த அப்டேட் இதே மாதிரி அடுத்தது பாக்குற வரைக்கும் see you all, thank you, all the best. எல்லாம் நல்லா படிங்க. அடுத்த வீடியோ அண்ட் லைவ்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணலாம். இதை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கணும் வித் கண்டென்ட் இந்த மாதிரி அப்டேட்ஸ்க்கு. ஓகேங்களா. இப்பதான் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த கேஸ் ரிலேட்டடா யார் யாரெல்லாம் குரூப் டி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ இல்ல ரயில்வே துறையில எல்லாம் படிச்சிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.